இங்கே இலங்கை பன்சமய கருத்தாளர் நிலைய சகவாழ்வு சங்கத்தால் 22 யாழ் களரி பிரதிகள் வெளியீடு செய்யப்பட்டவை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தொடக்கம் 22 வரையான பிரதிகளை நீங்கள் முதற்கட்டத்தை ஒரு சில புகைப்படங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த கலந்துரையாடல் இந்த புகைப்படங்களிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே இந்த பத்திரிகைகள் மற்றும் புகைப்படங்களை நீங்கள் உன்னிப்பாக பார்க்க பத்திரிகைகளில் எங்களுடைய படம் எல்லாரும் பாருங்க. உங்களோட மனசுக்கு எந்த படம் பிடிக்குதுன்னு நாங்கள் கதைக்கலாம். அதை பற்றி விவசாயத்துக்கு மீது பார்த்தாங்க விடுபட்டதுக்கு வாங்க. அதே போல நிறைய விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சிகள் பல நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். ஒன்றாகும் சரிங்க. நீங்கள் கூட கருத்தை சொல்லலாம். அதாவது இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு அதில் ஒரு புகைப்படம் உங்களை கவர்ந்திருக்கலாம், அல்லது ஒரு பத்திரிகையில் ஏதோ ஒரு விஷயம் கூட கவர்ந்திருக்கலாம். அதை பற்றிய ஒரு உங்களுடைய மனப்பதிவு, நீங்கள் என்ன உணர்வுகள் இல்லை, வெறியாக்கள் இல்லை, எல்லாருக்கும் ஒரு நீங்கள் அந்த விரும்பி விரும்பி சொல்றதை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கூட எல்லாரும் கதைக்கிறத கருத்தாடுறது தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இப்ப ஒரு சுருக்கமான முறையில் சின்ன ஒரு கலந்துரையாடல் இப்ப நடக்கும். இந்த கலந்துரையாடல் முடிஞ்சவுடனே, அதாவது யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களையும் செய்து பலருடைய வரவேற்பை பெற்றிருக்குது இந்த படங்கள். 2014ஆம் ஆண்டு நல்லூர் ஆலயத்தில் சர்வ மத தலைவர் நிகழ்வு செய்து அது அன்றைக்கே அந்த அமைப்பை வந்து நாங்கள் அங்குராப்படம் செய்தாங்க. கலந்துரையாடலுக்கான புகைப்பட கண்காட்சி. நாங்கள் வந்து அந்த என்ன வச்சாலும் அதோட கலந்துரையாடல் கருத்தாடலாம் மெயின். 1000 கையேந்தாத பல்வகை தன்மையை ஏற்று அரசியல் அதிகாரங்களுக்கு மதிப்பளிக்கிற வகையில் ஓரம் கட்டப்படுகிற அனைவரையும் சமமாக மதிக்கிற மற்றும் அனைவரையும் சந்தோஷமாகவும் சகவாழ்வுடனும் வாழ்வதன் ஊடாக அந்நியோனங்களுக்கு மதிப்பளிக்கிற இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புதல் என்ற பெரிய ஒரு நோக்கத்தில் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் 45 பேர் கொண்ட குழுவினர் நல்லூர் முன்றலிலிருந்து திருஞான சம்பந்தர் ஆதீன மண்டபம் வரை இந்து, கிறிஸ்தவ, பௌத்த, இஸ்லாம் மத தலைவர்களை உள்ளடக்கிய குழுவினரை நல்லிணக்க ஊர்வலமாக அழைத்து வந்து திருஞான சம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் முதலாவது கருத்தாடல் நிகழ்வு கன்னி அமர்வினை சிறப்பாக நாங்கள் நடத்தியிருக்கோம். அதனைத் தொடர்ந்து வருகிற சர்வமத குழுவினரை கொழும்புத்துறை, நாவாந்துறை, நல்லூர், நாயமாகட்டு ஆகிய இடங்களில் உள்ள தமிழ் உறவுகளின் வீடுகளில் 3 நாட்கள் தங்க வைத்து உபசரித்து உறவு பாலங்களாக நாங்கள் அமைத்து எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் தெரிவித்திருக்கோம். இந்த நேரத்திலே எங்களுடைய மதகுரு வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். படங்கள் வந்து கூடுதலாக
சின்ன குடிசையில் இருக்கிற ஆட்கள் உள்ளூரில் இருக்கிற பாடங்கள் சொன்னால் பொதுவாக யாழ்ப்பாணத்தை சொல்லி வச்சுக்கிறது ஒரு வெளித்தோட்டத்துக்கு பார்வைக்கு வந்து யாழ்ப்பாணம் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொசம் படிக்கிறதுலாம் இந்தியாவில் மாதிரி ஒரு தோட்ட படவெளியில் இருக்கு அந்த தோட்டப்பாடு ஒரு கலை இது. அதே சமயத்தில் எங்களோட சமூகத்திலேயே வந்து உபாத பகுதியரும் இருக்கிறார். விவசாயம் இந்த பகுதியில் தமிழ்நாடு பிரதேசத்தில் விவசாயத்தை கொண்டு பண்ணுறதுக்காக அந்த ஐயா கலப்பையோட இருக்கிற காட்சியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னென்றால் தமிழ்நாடு பிரதேசத்தில் இந்த விவசாயத்தை மேற்கொண்டு வருமானத்தை மேற்கொண்டு ஒரு நோக்கி இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர்களோ இதெல்லாம் பின்பற்றுகிறீங்க. குறிப்பாக பார்க்க போனது என்னவென்றால் உண்மையில் யாழ்ப்பாணம் பத்திரிகை தலைப்புகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஒவ்வொரு தலைப்பும் ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு தலைப்பாக அமைந்திருக்கிறது. அந்த தலைப்புகளில் நல்ல ஒரு சமூக முன்னேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாகும். விழிப்புணர்வோடு அந்த தலைப்புகளை நீங்கள் தலைப்பிட்டிருக்கிறீர்கள். அது மிகவும் கவர்ச்சிகரமானதும் வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக ஒரு பத்திரிகை பொருள்கள் சமூக முன்னேற்றத்தின் சிற்பிகளாக நீங்கள் உண்மையில் அது இன்றைய காலத்தில் அருமையான ஒரு கேள்வி. சமூக முன்னேற்றத்தின் சிற்பிகளாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும், சமூகத்திலே எத்தனை பாடுகளை மக்கள் அனுபவிக்கின்றார்கள். அத்தனை பாடுகளுக்கு நீங்கள் சிற்பிகளாக மாறி அதை செப்பனிடக்கூடிய ஒரு பக்குவத்தை நாங்கள் அடைவமாக இருந்தால் இந்த பத்திரிகையின் கேள்விக்கு நாங்கள் சரியான பதில்கள் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வெளிநாட்டிலே இருந்து வந்த ஒரு பெரிய அறிஞர் இந்திய நாட்டின் சகல பாகங்களையும் சுற்றி பார்த்துட்டு வருகிறார். இருவர் கேட்கின்றார், நீங்கள் வெளிநாடுகளில் நீங்கள் இந்தியாவில் உங்களுக்கு கவர்ச்சிகரமானது எதுவன்? அவர் சொல்றார், அஜந்தா ஓவியங்களை பார்த்து எல்லோரா குகைகளை பார்த்து வெளிப்பட்டி காஷ்மீர் நகரத்தை கடற்கரையை பார்த்து, ஆனால் ஒன்றுமே என்னுடைய மனதுக்கு கவர்ச்சியாக தெரியவில்லை. உலக மக்களின் நல்வாழ்வுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு விவசாயி, மழையிலும் வெயிலிலும் அவனே என்னுடைய மனதை கவர்ந்தவன் என்று சொல்லி அந்த அவர் கூறுகிறார். அதே போன்ற ஒரு காட்சியை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காட்சிகளை அமைத்த எங்களுடைய கடைசி ஆசிரியருக்கு மிகவும் நன்றி. இந்த தலைப்புகளை நீங்கள் எங்கிருந்து மிகவும் கற்பனோடு தேடி எடுத்தீர்கள். இந்த கற்பனோடு இன்னும் இந்த பத்திரிகை சிறப்பாக வர வேண்டும் என்று நடவடிக்கை விரும்புவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கூடுதலாக நாங்கள் அதற்கு மேற்பட்டதாக சிந்தித்து இதற்குரிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் எனக்கு அதிகமாக என் மனதை ஆழமாக தொட்டது தமிழினத்தில் இருப்பதை அளிக்கும் கண்ணுக்கு தெரியாத யுத்தத்தின் இறுதி ஆயுதமே போதைப் பொருள் என்பது மாணவிக்கு மேல இந்த எண்ணி போடப்பட்டுள்ளது. எனக்கு அதை பார்க்குற நேரத்துலன்னா இது ஒரு விதமான ஆயுதமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எளிய சிறுவர்கள் மத்தியிலும் அதே நேரம் நம்முடைய எளிய வாலிபர்கள், நாம் இளம் சமுதாயத்தினர் மறைந்து வந்தவர்கள் இவர்கள் எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே எனக்கு இது இன்னும் கூடுதலான செய்தியை தருவது. இதற்கு மேலாக நாங்கள் இங்கே நல விரும்பிகளாக இருக்கிறோம், மத தலைவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஆழமாக இதனை சிந்தித்து இதற்கு மேலாக நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதனை தொடர்ந்து இந்த ஆயுதத்தை, அதாவது எங்களை தாக்குகின்ற இந்த ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறது. அதாவது முதலாவது செய்தித்தாளும் 4வது செய்தித்தாளும் 21வது செய்தித்தாளும் அதில் கூடுதலாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது முதலாவது எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய சமய இதே எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தூண்டுகோலாக அதையும் நான் பார்த்தேன். மற்றது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற
தேவைகள் இன்றைக்கு நலிவுற்ற நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சொன்னது போல யாழ்ப்பாணம் வளர்ந்தது ஏன் இப்படியான ஒரு புகைப்படம் என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது இன்னும் எங்களுடைய சமுதாயம் வளர இருக்கின்றது, பின்பற்றி கொண்டு இருக்கின்றது, நலிந்த நிலையில் இருக்கின்றது என்ற அந்த காட்சியையும் எனக்குள்ளே நான் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்தது இந்த விவசாயத்தை நோக்கும் பொழுது விவசாயிகள் எதிர்கொள்ளுகின்ற சகல பிரச்சனைகள், விவசாயம் இல்லை என்றால் இன்றைக்கு எங்களுக்கு உணவுகள் கிடைக்காது. எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு மேலாக விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். தங்களுக்கு இந்த பருவமழை தொடங்கி விட்டது, ஆனால் விவசாயம் செய்வதற்கு வேண்டிய தங்களுக்கு வேண்டிய பொருட்கள், அதாவது உரம், கிருமி நாசினியெல்லாம் தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று அவருடைய ஆதங்கங்கள் பெரிதாக இருக்கின்றது. முதிர்ந்த அப்பாவை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷத்தோடு தன்னுடைய தொழிலை செய்வதில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலுக்கு அந்த பூசணிக்காயை கொண்டு செல்வ தம்பி அதை சந்தைப்படுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இது COVID-19 இந்த நேரத்தில் மக்கள் அறுவடை செய்த இப்போ அடுத்த கருத்தாளருக்கு செல்ல போகிறோம். பல் சமய கருத்தாளர். அந்த வகையில் 4 குழுவாக நாங்கள் இதில் பிரிஞ்சு கொடுக்கிறோம். 4 மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக என்னுடைய மதங்களில் ස්පෙෂල් ෆෙස්ටිවල් ඒවා මොකක්ද කියන එක කියලා ඒවා ඇයි සෙලිබ්‍රේට් කරන්නේ කියන එක කියන එවලියා
நாங்கள் இன்னைக்கு ஒரு கையில் எடுக்கிறேன் இப்போ தான் அந்த காலத்தில் வந்து வந்திருந்து அங்கேயே சேர்த்துருக்கேன். ஒரு வருஷமா இது என்ன அப்படியே ரெக்கார்டில் போகுதா? ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமும் மாற்றி ஒவ்வொரு டீமும் வணக்கம். எங்களுடைய நாட்டில் வந்து இந்து மதம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் வந்து அதிக அளவில் வந்து மக்களால் வந்து பின்பற்றப்படுகின்ற மதங்களாக வந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் வந்து நாங்கள் இஸ்லாம் மதத்தில் காணப்படுகின்ற பண்டிகைகள் தொடர்பாக வந்து கூறலாம்னு வந்திருக்கிறோம். இஸ்லாம் மதத்தில் வந்து பண்டிகைகள் என்றால் ரம்லான் நோன்பு பண்டிகை, அடுத்தது வந்து ஹஜ்ஜி பெருநாள், 2 பண்டிகை தான் வந்து அவைய பெரிய அளவில் கொண்டாடுகிறோம். அதை விட வந்து நபிகள் பிறந்த தினத்தை வந்து பண்டிகையாக அவர்கள் வந்து கொண்டாடுகிறோம். இதை வந்து ரம்லான் எடுத்துக்கொண்டா வந்து இஸ்லாமிய மதங்களில் வந்து ரம்லான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக காணப்படுகின்றது. அது வந்து அதிகமான அந்த மாதத்திலேயே வந்து அதிகமான தான தர்மம் செய்கிற ஒரு பண்டிகையாகவும் வந்து இந்த ரம்லான் பண்டிகை வந்து காணப்படும். அந்த மாதத்துல வந்து காலையில 5 தொடக்கம் மாலை 6 மணி வரை வந்து தொடர்ந்து வந்து 30 நாட்கள் வந்து நோன்பாக வந்து விரதம் அவர்கள் வந்து அனுஷ்டிப்பார்கள். அந்த மாதம் விசேடமாக வந்து 20 நாட்கள்ல வந்து அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவார்கள். 30 நாட்கள் பூர்த்தியான பின் வந்து 31ஆம் நாள் வந்து நோன்பு பெருநாளாக வந்து பெரிய அளவில் வந்து அந்த மதத்துல கொண்டாடப்படுகின்றது. அடுத்தது வந்து ஹஜ்ஜி பெருநாள். அது வந்து இப்ராஹிம் அவர்கள் வந்து செய்த தியாக திருநாளாகத்தான் வந்து ஹஜ்ஜி பெருநாள் வந்து கொண்டாடப்படுகின்றது. உலகில வந்து நாயக
பகுதிகளிலிருந்து ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து இஸ்லாமியர்கள் வந்து புனிதமிக்க மக்கா நகரை நோக்கி வந்து துல்ஹஜ் மாதம் வந்து செய்வார்கள். இதனை அந்த மாதத்துல வந்து பிறை 9 வந்து அரபா என்ற மைதானத்துல வந்து தரிப்பார்கள். அம்மாதம் வந்து பிறை 10 வந்து உலக முஸ்லிம்கள் அனைவரும் வந்து ஈதுல் அல்ஹா பெருநாளை வந்து கொண்டாடுவார்கள். இந்த வகையில வந்து முஸ்லிம் மதத்துல வந்து பண்டிகைகள் வந்து காணப்படுகின்றது. முடிஞ்சுதா? இஸ்லாம் மத குழுவினர் வழங்கிய அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதில் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? ரைட், நீங்கள் சொல்கிறத அவதானிச்சு கொள்ளுமோ அப்படியான சட்டம் இருக்குது. ரைட், சரி, நீங்கள் உங்களோட இடத்துக்கு வாங்க. நன்றி. இவைக்கு எங்கட பாராட்டுகள். மற்ற ரைட், அடுத்த கூட வாங்க. டக்குனு விரைவாக வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நீண்ட காலத்துக்கு பிறகு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த விழாக்குழுவினருக்கு நன்றி. அந்த வகையில் இந்து மதத்தினுடைய சிறப்புகள், இந்து மதம் சார்ந்து கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் தொடர்பாக ஒரு சிறு விளக்கம். இந்து மதம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சத்தமாக கரண் இருந்து கதைங்க. மெக்கப்பாத் ரைட். ஓகே ஓகே. இந்து மதத்தினுடைய உட்பிரிவுகளாக 6 பிரிவுகள் இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். அந்த வகையில் வந்து இந்து மதம் வந்து சிவனை அடிப்படையாக கொண்டு, சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடுபவர்களை வந்து சைவர்கள் என்று கூறுவார்கள். சைவ சமயம் என்பது சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு, இவர்களுடைய சிவ சின்னங்களாக வந்து உருத்திராக்கம் விபூதி இருக்கிறது. சிவலிங்கம் அருவுருவ திருமேனியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஆதியும் அந்தவும் இல்லாத ஒரு இறைவனாக சிவன் இருக்கின்றார். சிவனுக்கு இந்த காலங்கள் என்பது இந்து மதத்தில் இல்லை. இந்த கால பகுதியில் தோற்றம் பெற்று இந்த கால பகுதியில் முடிவடையும் என்றோ ஆதியும் அந்தவும் இல்லாத ஒரு அற்பெரும் சோதியாக சிவபெருமானை இந்துக்கள் வழிபடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக சைவர்கள் இந்துக்களுடைய பிரதான ஒரு பகுதியினராக சைவர்கள் இருக்கின்றனர். அடுத்து சாக்தம் இருக்கின்றது. சக்தம் சிவனுடைய ஒரு அங்கமாக சக்தியாக இருக்கின்ற பார்வதி தேவியை, உமாதேவியை அடிப்படையாக கொண்ட ஒரு மதம், ஒரு பிரிவாக இருக்கிறது. இதுவும் இந்து மதத்தினுடைய ஒரு உட்பிரிவு, பிரதான பிரிவாக இருக்கிறது. இதேபோல வைஷ்ணவம் இருக்கின்றது. வைஷ்ணவம் வந்து காத்தல் கடவுளை அடிப்படையாக கொண்டது, விஷ்ணு பெருமானை அடிப்படையாக கொண்டது. இவர்களுக்கும் வந்து இந்துக்கள் விபூதியை தரிப்பார்கள். இவர்கள் பட்டையாக அணிவார்கள், அதாவது நாமம் போடுவார்கள் என்று கூறுவார்கள்.
இவ்வாறு இருக்கின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணாவத்தியம் இருக்கின்றது. முழு முதற் கடவுளாக, அதாவது முதல் வழிபாட்டுக்குரிய கடவுளாக வந்து கணபதி இருக்கின்றார். கணங்களுக்குரிய அதிபதியாக கணபதியை இந்துக்கள் வழிபடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இவருடைய வழிபாட்டை தான் இந்துக்கள் வந்து அது திருமண விழாக்களாக இருக்கலாம், எந்த விழாவாக இருந்தாலும், ஒரு ஆலயத்தில் சிவன் ஆலயமாக இருந்தாலும் அங்கே விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு இடம்பெறும். விநாயகருக்கு பின்னர் தான் அனைத்து தெய்வங்களுக்கான வழிபாடுகளும் ஆரம்பிக்கப்படும். ஒரு எந்த நிகழ்வுலையும் அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றதாக இருக்கும். சிவபெருமான் ஒரு வரலாற்று ஒரு அடிப்படையிலான ஒரு கருத்து கொண்டிருக்கிறது. முப்புறங்களை எரிப்பதற்கு சிவபெருமான் வந்து தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அவர் வந்து புறப்படுகின்றார். அப்பொழுது விநாயகரை வழிபடாமல் செல்கின்றார். விநாயகருக்கு தந்தையாக இருப்பவர் தான் சிவபெருமான். அவர் விநாயகரை வழிபடாமல் சென்ற பொழுது அவருடைய தேர்வுடைய அச்சாணை உடைந்து அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று சொல்லி விநாயகரை வழிபடுகிறார்கள். அந்த அவ்வாறான ஒரு சிறப்பு வழிபாட்டுக்குரியவராக விநாயகர் இருக்கின்றார். அதாவது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் முதல் வழிபாட்டுக்குரிய கடவுளாக விநாயகர் இருக்கிறார். அடுத்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முருகன் வந்து விநாயகருடைய தம்பி, சிவன் பார்வதியினுடைய இரண்டாவது மகன், விஷ்ணுவினுடைய காத்த கடவுளுடைய மருமகன். இவ்வாறு ஒரு இந்த சிவனோட இந்த இந்து மதம் என்றது ஒரு குடும்ப அடிப்படையிலான ஒரு மதமாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து முருகன் வந்து கௌமாரத்தினுடைய முழு முதற் கடவுளாக முருகன் இருக்கின்றார். அடுத்து சௌரம் வந்து இந்த உலகத்திற்கு ஒளி தருகின்ற சூரியனை முழு முதற் கடவுளாக கொண்டது. இந்த வழிபாடு சூரியனை அடிப்படையாக கொண்ட வழிபாடுகள் விழாக்களோடு மையப்படுத்தி பார்த்தால் தைப்பொங்கல் வந்து சூரியனை ஒரு பிரதானமாக கொண்ட ஒரு விழாவாக எடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்துக்கு, இந்த உயிர்களுக்கு புத்துயிர் கொடுக்கின்ற ஒரு விழாவாகவும், ஒரு தைப்பொங்கல் வந்தால் எல்லாம், அந்த தை மாதம் பிறந்தால் எல்லாருக்கும் வழிபடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து பரவலாக எல்லோருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை எல்லா மதத்தவர்களும் வந்து இப்பொழுது இந்த தைப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் நான் அவதானித்த வரைக்கும் எல்லா மதங்களிலும் சூரியனுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை வழிபடுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இது ஒரு பல்சமயத்துக்குரிய ஒரு தெய்வமாகவும், அவர் ஒரு கண்கண்ட ஒரு தெய்வமாகவும் விளங்குகின்றார் சூரியன் என்ற அடிப்படையில். இது இங்கே சௌரம் அந்த அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. இந்துக்களுடைய அவர்களுடைய புனித நூல்களாக வந்து எல்லோருக்கும் அறிந்த ஒரு நூலாகவும், மகாபாரதத்திலே வந்து ஒரு பிரதான ஒரு பங்காகவும் இருக்கின்ற பகவத்கீதை அனைவருக்கும் தெரியும். அதனுடைய ஒரு உட்பிரிவாக வந்து உபநிடதங்கள் இருக்கின்றது. அந்த உட்பிரிவுகளுடைய அதேவரை வந்து ஆகமங்கள் இருக்கின்றது, வேதம் இருக்கின்றது. இதை வந்து பிற்காலத்தில் வேறு மதத்தவர்களுடைய அவர்கள் இந்த மதம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாகவும் வந்து இந்த புனித நூல்கள் இருக்கின்றது. ஏனைய மதங்களிலும் பல புனித நூல்கள் இருப்பது போன்று இங்கும் இந்த நூல்கள் இருக்கின்றது. இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நூல்கள் தோற்றப்பட்டிருக்கிறது. இந்த இந்துக்களுடைய விழாக்களாக தைப்பொங்கல், சிவராத்திரி, நவராத்திரி இருக்கின்றது. சிவராத்திரி வந்து சிவனுடைய ராத்திரியாக பார்க்கப்படுகின்றது. நவராத்திரி வந்து 9 நாட்கள் வந்து 3 தேவியர்களை அடிப்படையாக கொண்டு வழிபடுகின்ற, எங்களுக்கு தேவைப்படுகின்ற கல்வி, செல்வம், வீரம் என்று சொல்லப்படுகின்ற 3 தேவைகள், 3ம் எங்களுக்கு அடிப்படையிலே தேவை. அதை பெறுவதற்காக இந்த வழிபாடு முறை இருக்கின்றது. ஆடிப்புறப்பு இருக்கின்றது. ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் தோழர்கள் என்று சோமசுந்தர புலவர் பாடியிருக்கின்றார்.
இதுவும் எங்களை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதானமான ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. தீபாவளி, கந்தசட்டி, விளக்கு போன்றவை இருந்தால் கந்தசட்டி முருகனை 6 நாட்கள் வழிபடுகின்ற அடிப்படையில் இருக்கிறது. இது சில சந்தர்ப்பங்களில் 5 நாட்களாகவும் வழிபடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. விளக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்துகிற மாதிரியும், அதே நேரம் இது இந்துக்களுடைய முறை, இந்துக்களுடைய இதில் சைவர்கள் ஒரு வழியாகவும் வைஷ்ணவர்கள் ஒரு வழியாகவும் வழிபடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது இந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்கும். இது தொடர்பாக இந்துக்களுடைய விடயங்கள் தொடர்பாக அந்த ஆலயத்துக்கு ஒரு மரபு ரீதியாக சொல்வார்கள். ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம் என்று சொல்வார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மதத்தினரும் அந்த ஒவ்வொரு சின்னங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் என்பது ஒரு கடல் போன்றது. அதில் இந்த ஒரு துளி என்ற ஒரு விடயத்தை கூட என்னால் அந்த முழுமையாக இவ்வளவு சொன்னது ஒரு துளியாக வரும் என்று கூட கூற முடியாது. அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரு அடிப்படையிலாக தெரியக்கூடிய ஒரு சில விடயங்களை குறிப்பிடுகிறேன். நன்றி. அருமையாக அந்த இந்து மதம் என்பது பெரிய ஒரு கடல். அதை நாங்கள் இதே போல முன்னே வாங்கி காட்டுவோம். விசாகப்பட்டிய புத்த பெருமான் பிறந்த தினம். புத்த பெருமான் புண்ணியத்துவம் அடைந்தமை 3வது மறைந்தம். இந்த 3 விடயங்களை நினைவு கூர்ந்து அனுஷ்டிக்கப்படும் பண்டிகை பொசன் பௌர்ணமி. இந்தியாவிலிருந்து மறைந்த தேரர் இலங்கைக்கு வந்த தினம் சங்கமித்த தேரர் அரிசமரம் கொள்வார். மறைந்த தேரர் வித்திய பக்த சுர சாமண சமதேர பண்டித பாச இவர்கள் இந்தியாவிலிருந்து மீன்தலைக்கு பாத யாத்திரையாக வந்தவை நினைவு. தர்ம வழியில் அறவழியில் ரோமன் கத்தோலிக்க பைபிள் பரிசுத்த வேதாகம், பௌத்தம் திருவீரா, இஸ்லாம் திருக்குரான், இந்து பகவத்கீதை இவை யாவுமே அறவழியை கூட்டி நிற்கின்றன என்பது தங்களின் நம்பிக்கை. கன்னி பெருளா தலதாமாளியில் புத்த பெருமானின் பல் காணப்படுகின்றதை கூறுகிறார். அது ஒரு நினைவாக புத்த பெருமானின் பிறப்பு புனிதத்துவம் பிறப்பு இந்தியாவில் விடயங்களுக்காக இலங்கை வந்தது மதியங்கனை நாகதீப கலை மத போதனை சமாதான வழி இவற்றுக்காக அவருடைய சொன்னாத விஷயங்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்பதுதான் சுருக்கமாக சொல்லப்படும். வேறு என்னை கூடுதலாக சொல்லிக் கொண்டிருக்க இல்லை. அவர் எங்களை அளித்த பேசி அவருடைய விளக்கங்களை தான் நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் வாங்க. தெரியும். அதையும் கொண்டாடப்படுகிறது. மக்களுக்காக புது வருடம் சத்தமா கதைங்க கேட்கிறாங்க. புது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. அது புது வருஷம் தனி கிறிஸ்தவர்கள் இல்லை, அவங்க எல்லாருமே தான் கொண்டாடுறாங்க. தலக்காலம் அதோட நோக்கம் கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் ஜெபமும், அடுத்தது அது நோன்பு 40 நாளுக்குரிய விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது. அடுத்த பொதுவாக கிறிஸ்டியனில் இந்துவார்கள் இந்த நாளையும் இதாக கொண்டாடுவாங்க. இந்த விரதங்களாக கிறிஸ்தவத்தில் ஞாயிறு ஒரு விசேஷ நாளாக கொண்டாடுவாங்க. ஞாயிறு தான் சர்ச்சுக்கு பொதுவாக போகிறது. மற்றது மதத்தின் விதிகள் 2 வகைப்படுத்தப்படுது.
முந்தாசி அட்டனமர்சி அகாடமி இவ்வளவுதான். அந்த விகாரபதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் மற்றும் நிகழ்வுக்காக விடைபெற்று செல்கின்றார். இப்பொழுது இந்த 4 குழுவினரும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் ஃபாதர் இம்மானுவேல் அடிகளை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது செவிமடுப்போம். இங்கே கூடியிருக்கும் சார்ந்திருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய உங்களுடைய கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு திருவாளர் ஜார்ஜ் ஜஸ்டின் அவர்களுக்கு உங்களுடைய குழுவுக்கு நன்றி கூறுகிறேன். முதல் தடவையாக நான் உங்களுடைய கூட்டத்திலே வந்திருப்பதன் காரணமாக நான் என்னுடைய நன்மையை மாற்றிவிட என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே 3-4 வருடங்களுக்கு முன்பாக நான் நீண்ட நோயாளத்தை 21 வருஷம் விழாவில் இருந்தவரை யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியிருக்கின்றேன். என்னுடைய தாய் நான் பிறந்த இடம் வந்து டெம்பிள் ரோடுன்னு சொல்லுவார்கள், கோவில் வீதின்னு சொல்லுவார்கள். அந்த கோவில் வீதி நல்லூர் கோவிலையும் மாதா கோயில், கிறிஸ்தவனுடைய மாதா கோயிலையும் இணைக்கும் வீதியாக இருக்கின்றோம் டெம்பிள் ரோடு. அதுக்கு முந்தின பேர் என்னுடைய சொந்தத்துக்கு முன்பு அதை ஓல்ஸ்டோ ரோடுன்னு தான் கூப்பிட்டாங்க. நான் பிறந்த பொழுது ஓல்ஸ்டோ ரோடு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை காலத்திலே அதில் பேர் மாற்றப்பட்டு டெம்பிள் ரோடாக வந்திருக்கு கோவில் வீதி. கோவில் வீதி என்றால் அந்த ரோட்டிலே நான் இந்து சகோதரர்கள் ஆலயத்தை செல்வதை அடிக்கடி கவனித்திருக்கின்றேன். அது ஒரு இணைப்பு மாதிரி. நான் வந்து ஒரு தமிழருக்காகத்தான் நான் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழருக்கு பணிபுரிய வேண்டும் என்று இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். ஆகையினாலே நீண்ட காலமாக 1956ஆம் ஆண்டு தொடக்கம் நான் கலாசாலை கொடுத்து இட்டவரை தமிழருடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டவனாக அரசியல் முன்னிலையிலும் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது கூத்தமாய அரசாங்கம் வந்த பின்பு நான் மௌனத்தில் போயிருக்கின்றேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் மைத்ரிபால சிறிசேனா பழைய தலைவர் நல்லிணக்கத்தை விருப்படுத்த, மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை விருப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 15ஆம் ஆண்டு என்னை நாட்டுக்கு திருப்பி அழைத்திருந்தார். ஆனால் நான் அந்த வேலைகளை தொடங்கிய பொழுது அதன் பின்பு வந்த அரசாங்கம் எனக்கு தடையாக இருக்கின்றது. ஆகையினாலே நான் இப்பொழுது அரசியல் குற்றங்கள் ஒன்றிலையும் பங்கு பெற்றுள்ளதல்ல. 10 வருடங்களாக உலகத்தமிழர் பேரவையின் தலைவராக லண்டனில் இருந்து செயல்பட்டனர். இந்த 10 வருடங்களே உலகத்தில் உள்ள பல நகரங்களுக்கு சென்று இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு விலக்கி கொண்டு வந்தனர். இன்றைக்கு அந்த பதவியை விட்டு விலகி நான் யாழ்ப்பாணத்திலே மலையிலே இருப்பவன் போல என்னை தொடர்ந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே நான் அரசியல் பேசுவதில்லை. இன்றைக்கு என்னுடைய ஜெர்மன் பாஸ்போர்ட் என்னிடம் இல்லை, வீசாவும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே, அதாவது மதங்கள் சார்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சியிலே பங்கு பெற்றுவதிலே மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு இந்த யாழ் கல்வி என்ற பேப்பரை பார்த்தபொழுது நான் 4 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டுக்கு திரும்பிய பொழுது நான் 2-3 தடவை அதை கதைத்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது மீளவும் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறேன்.
இன்றைக்கு இங்கே பார்க்கும் பொழுது இளைஞர்கள், பெரும்பான்மையாக இளைஞர்களாகிய நீங்கள் இப்படி ஒரு முயற்சியை செய்வது பெரும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றால் என்னுடைய பார்வையிலே இன்றைக்கு எங்களுடைய நாடும் மக்களும் இங்கே இருக்கும் நிலைமைகளும் மிகவும் மிகவும் மோசமான நிலைமையாக இருக்கின்றது. ஒரு பக்கத்திலே அரசியல் நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், கொரோனா நிலைமைகள் எல்லாம் தேசத்தை அழிந்து கொண்டு போகும் பொழுது சமூக தலைவர்கள், மதத்தலைவர்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய தங்களுடைய பொறுப்பை சரியாக எடுக்காமல் இருப்பதன் காரணமாக எங்களுடைய சமூகம் நம்பிக்கையற்ற சமூகமாக, விசேஷமாக இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் கொழும்பிலே வெளிநாட்டுக்கு ஓடி தப்புவதற்காக நீண்ட குவிலை நிற்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே நிலைமை, வருங்கால நிலைமை மிகவும் மிகவும் ஒரு வெறுப்பாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இங்கே கூடி செய்யும் முயற்சி மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் நான் கத்தோலிக்க குருவாக இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விடயத்திலே மிகவும் கரிசனையாக செயல்பட்டேன். 1986ஆம் ஆண்டு தொடக்கம் 96ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாணத்திலே 4ஆம் வகுப்பு தெருவிலே 115ஆம் இலக்கத்திலே ஒரு மையத்தை நடாத்தி வந்தேன். அதாவது 46ஆம் ஆண்டிலே தொடக்கம் 96ஆம் ஆண்டு வரை 115 4ஆம் வகுப்பு தெருவிலே சமூக நடுநிலையம் என்ற பெயரிலே, சென்டர் ஃபார் பெட்டர் சொசைட்டி என்ற பெயரிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினேன். அதற்கு அப்போது இங்கே இருந்த கத்தோலிக்க ஆயர் தியோகு பிள்ளை, CSI சர்ச் ஆயர் அம்பலவாணர், நல்லூர் நாதாதினம், ஒஸ்மானியா காலேஜ் பிரின்சிபல் இவர்கள் 4 பேட்ரன்ஸாக அழைத்து நான் அதுக்கு தலைவராக இருந்து ஒரு சஞ்சிகையை வெளியிட்டிருந்தேன். மாதாந்தம் புதிய உலகம் என்று 10 வருடங்கள் முடிந்ததும் நான் வெளியேற வேண்டியிருந்தது. அதனுடைய ஆனால் அதன் நோக்கம் என்னவென்றால் எல்லா மதங்களும் என்னத்திற்காக இருக்கின்றன என்றால் மனிதனுக்காகத்தான் இருக்கின்றன. மதங்கள் எல்லாம் மனிதனுக்காக, மனிதன் மதத்திற்காக அல்ல. இது ஒரு அடிப்படை தத்துவம். மனிதனுக்கு ஒளி கொடுத்து வழிகாட்டி நடத்துவதற்காகவே, உதவி செய்வதற்காகவே மதங்கள் இருக்கின்றன. அதனாலே நாங்கள் முதலிடத்தை தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை சூழ்நிலை மனிதனுக்காகத்தான் மதங்கள். இந்த மதங்கள் என்றால் என்ன என்று பார்த்தால் எல்லா மதங்களும் நல்லவை, தீயவை அல்ல, நல்லவை, நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டவை. அந்த மதங்களின் ஊற்று ஆரம்பம் ஏதோ ஒரு விதத்திலே எங்கள் பௌத்தருக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வம் அந்த மத தலைவர்கள் அல்லது ஆரம்பித்தவர்களுக்கு ஒரு சைக்கிளை, ஒரு வெளிப்படுத்தல் காட்டியிருக்கின்றது. அந்த வெளிப்பாடுகளை வைத்துத்தான் மதங்கள் ஆரம்பிக்கின்றன. அது சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம். எல்லா இடத்திலேயும் மனிதர்கள் வாழ்ந்த இடங்களெல்லாம் இறைவன் தம்மைத்தாமே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஏதோ விதத்திலே. அதை வைத்துத்தான் அந்த மதத்தை மனிதர்கள் அதன் பின்பு அந்த அடையாளங்களை வைத்து அதற்குரிய மரியாதை சடங்குகள் எல்லாத்தையும் போட்டு அவர்கள் அதை மதங்களாக்கினார்கள். ஆகையினாலே மதங்களின் ஊற்று தெய்வீக ஊற்று, இறை ஊற்று. ஆனால் மதங்கள் அமைப்பாக வளர்ந்தது மனிதர்களாலே. மனிதர்கள் தான் அதற்கேற்ற கோவில்களை கட்டினார்கள், அமைப்புகளை ஆரம்பித்தார்கள், கட்டளைகளை, வழக்கங்களை, தேச வளங்களை கொண்டு வந்தார்கள். இப்படி மதங்கள் முழுவதும் வளர்ந்தது முழுக்க. கிறிஸ்தவ மதத்துக்கும் அதே தான். கிறிஸ்தவ மதம் யூதேயா நாட்டிலே பிறந்தது, யூத சமூகத்தின் மத்தியிலே. அதன் பின்பு ரோமை, மேற்கத்திய நாடுகள், அதன் பின்பு 16 நாட்டுக்கு இந்த நாடுகளுக்கும் பரம்பி எல்லா மதத்திற்கும் உள்ள ஒரு கட்டுப்பாடு என்னென்றால் மதங்கள் எல்லாம் தெய்வீக ஊற்றுடன் தொடங்கினாலும் அந்த மதங்கள் மனிதரினாலே அமைப்பாக வளர்க்கப்பட்டதன் காரணமாக அவைகளுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த பார்வையிலே தான் நாங்கள் இந்த நாட்டிலே புத்த மதம் சரி, சைவ மதம் சரி,
இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதங்களும் தங்கள் ஊற்றுக்களை கொண்டிருக்கின்றன. எல்லா மதங்களும் மனிதனுடைய நலனுக்காக இந்த தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் வெவ்வேறு இனத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தை கைவிடக்கூடாது. 2017ஆம் ஆண்டு நான் இந்திய அரசாங்கத்துடன் அந்த நேரத்தில் 6 வருடங்கள் என்னை தடை செய்தார்கள் இந்தியாவுக்கு போகாமல். அதன் பின்பு டெல்லி என்னை அழைத்து மன்னிப்பு கேட்டது. ஏனென்றால் அவர்கள் என்னை பிழையாக புரிந்து என்னை தடை செய்திருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு துவக்கம் 2017ஆம் ஆண்டு வரை. அந்த நேரத்தில் டெல்லிக்கு நான் சென்ற பொழுது மே மாதம் 3ஆம் தேதி இந்த டெல்லியிலே அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். அந்த ஆலயத்தின் பெயர் லோட்டஸ் டெம்பிள் என்று சொல்வது. அதை பற்றி அண்மையிலே என்னுடைய ட்விட்டரில் ஒரு படத்தையும் போட்டிருந்தேன். அதாவது இந்த லோட்டஸ் டெம்பிள் என்று நாங்கள் அழைக்கும் அந்த டெல்லியில் இருக்கும் ஆலயம் பாய் கம்யூனிட்டி. பாய்ன்னு சொன்னால் பாய் இனத்தை சேர்ந்தவர்கள் முன்பே அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்தவர்கள், பெரிய கடையிலே அதிகமான கடைகளை வைத்திருந்தவர்கள். இப்போ அவர்கள் இங்கே இல்லை. ஆனால் அவர்கள் அந்த கோயிலை ஆரம்பித்திருந்தார்கள். என்ன விதமான கோயில் என்றால் அது லோட்டஸ் டெம்பிள். அந்த லோட்டஸ் டெம்பிள் எல்லா சமயங்களுக்கும் உரித்தான ஒரு இடம், சர்வ மத ஆலயம் என்றால் கூட. அங்கே நான் சென்று அவர்களுடைய வேலைகளை பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே விதமாக அண்மையிலே நான் என்னுடைய ட்விட்டரிலே அதிகமாக எழுதி கொண்டு வருவது சர்வ மத நெருங்குதல் கிட்டத்தட்ட உண்டாகும். அண்மையிலே இந்தியாவின் பிரதம மந்திரி மோடி அவர்கள் ரோமை இருக்கும் பாப்பரசர் பிரான்சிஸை இந்தியாவிற்கு வரும்படி அழைத்தார். அந்த அழைப்பை நான் இதிலே கொண்டிருக்கின்றேன். அது நல்லது என்றால் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே நாங்கள் நெருக்கமாக உறவை பேண வேண்டும். அது எங்களுடைய சமூகங்களுக்கு நன்றாயிருக்கும் என்று சொல்லி அதையும் போட்டிருந்தேன். ஏனென்றால் எங்கே சர்வ மதங்கள் ஒன்றிக்க இடமிருக்கோ அங்கே நாங்கள் அதை வரவேற்க வேண்டும். அப்போ பாப்பாளர் பிரான்சிஸ் கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் வார வருஷம் இந்தியாவுக்கு வரவேற்கின்றார். அவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த 2 மதத்திலேயும் உள்ள ஐயங்கள் கொஞ்சம் குறைந்து நல்ல உறவுகள் ஏற்படும். ஏனென்றால் எங்களுடைய மதங்கள் மனிதர்களினாலே ஆக்கப்பட்டதன் காரணமாக எல்லா மதத்திலேயும், கிறிஸ்தவ மதத்திலேயும் சரி, இந்து மதத்திலேயும் சரி, புத்த மதத்திலேயும் சரி, எல்லா மதத்திலேயும் சில அடிப்படைவாதிகள் இருக்கின்றார்கள். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லப்பட்டுள்ளார். அவர்கள் அந்த மதங்களின் ஊற்றை பற்றி கரிசனை கொள்வதல்ல, அந்த மதங்கள் மனிதர்களாலே ஆக்கப்பட்ட அமைப்புகளை பற்றி கூர்ந்த கரிசனையை காட்டி அந்த வேற்றுமைகளிலே தான் சண்டை போடுகின்றார்கள், வேறுபடுகின்றனர். ஏனென்றால் மதங்கள் தான் கோவில் கட்டினது, மதங்கள் தான் இடங்களை தெரிவது. அந்த இதுகளிலே போட்டிகள் பொறாமைகள் ஏற்பட்டு இந்த இடத்திலே கோவில் கட்டக்கூடாது என்று சொல்லி பிரிவினைவாதிகளை ஏற்றார். அந்த பிரிவினைகள் எங்கள் நாட்டிலேயும் இலங்கையிலேயும் கூடிக்கொண்டு வருகிறதை நான் பார்க்கின்றேன். அத்துடன் புரிந்துணர்வற்ற தன்மை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒருவருக்கொருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முயலுவதல்ல, அறியாதன்மையிலே புரிந்துணர்வற்ற தன்மையிலே வெறுப்பது இதன் அதெல்லாம் புரியான காரியம். இப்படியான ஒரு சூழலே தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் நாளாந்தம் பேப்பர்களையும் படிக்கின்றேன், நியூஸ் பேப்பர்களையும். அதுகளை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மிகவும் மன வருத்தம் என்றால், வயதில் இருந்தவர்கள் அறிவாளிகள் கூட அந்த மதத்திலே உள்ள விளைவினங்களைத்தான் முன்கொணர்ந்து அதிலே போட்டியும் சண்டையுமாக நடக்கும். ஆனால் அடிப்படையிலே மதங்கள் எல்லாம் நல்லது, மதங்களின் படிப்பினைகள் நல்லது, மதங்களின் வழிகாட்டுகள் நல்லது. ஆனால் மத அமைப்புகள், அந்த கோவில், அவர்கள் வைத்திருக்கும் இடம், அவர்கள் கூட சிறுவம், அவர்கள் அதுகளே வித்தியாசமாக இருக்கும்பொழுது
அதை நாங்கள் புரிந்துடன் காட்ட வேண்டும். தேவையற்ற முறையிலே நாங்கள் அதுக்கு சண்டை எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்வார். அது எல்லா மதத்திலையும் இருக்கு, கிறிஸ்தவத்திலையும் இருக்கு. அதனாலே மத தலைவர்கள் அந்த அதிலே கரிசனை கொண்டு எங்கே பக்தர்கள் நம்பிக்கையாளர்கள் அந்த மதத்தின் சாரம்ச முக்கியமான அடிப்படையில் விலகி சின்ன சின்ன காரியங்களிலே போட்டியிட சண்டை போட வருகின்றார்கள். அவரை தணிக்க வேண்டும். அது எங்களுடைய கடமை. தலைவர்களாக இருப்பவர்கள், வழிகாட்ட முன்வந்திருப்பவர்கள் நிச்சயமாக அந்த அறியாமையினாலே அந்த பக்தர்கள் சில வேளையிலே போட்டியிட்டு சண்டை போடுறோம். அவர்களை நாங்கள் தணிக்க எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது, கடமை. அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த தீவிலே புத்த சமயம் எங்களுக்கு ஒரு பெரும்பான்மை சமயம். சிங்கள புத்தர், அதிகமான புத்தர், எல்லா புத்தரும் சிங்களவர்களாக இருக்கின்றார். பெரும்பான்மையான சிங்களவர்கள் புத்தர்களாக இருக்கின்றார். ஆகையினாலே நான் என்னுடைய ட்விட்டரில் எனக்கு சிங்களம் தெரியாவிட்டாலும் சிங்களத்திலே மொழிபெயர்த்து அடிக்கடி சிங்களத்திலேயே ட்விட்டரில் எழுதி கொண்டிருப்பேன் என்னுடைய புத்த சகோதரர்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் நாங்கள் சில காரியங்களை புரிய வைக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டால் போதாது, அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவருடைய கொண்டாட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் அவர்களுடைய வேலை நாங்கள் புகழ்ந்து அவர்களை நாங்கள் நன்கோடு வாழ்த்த வேண்டும். அதே மாதிரி தான் மற்ற மதங்களும் தங்களுக்கிடையிலே ஒருவர் புரிந்து, இப்போ தீபாவளி வந்திருந்தால் தீபாவளியை பற்றி தமிழர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக, அது ஒளியின் விழா என்ற விதமாக இறைவனே ஒளியாக இருக்கின்றார். என்னுடைய கிறிஸ்துவே சொன்னார், நானே ஒளி, உலகத்தின் ஒளி என்று சொன்னார். இப்படியாக ஒளி நிச்சயம் மனித வாழ்வுக்கு முதல் தேவையானது ஒளி. அதற்காகத்தான் நீங்கள் இன்றைக்கு சூரியனை பற்றி விளக்கும் பொழுது இந்து சமய குழு விளக்கியிருந்தார்கள். சூரிய தேவனை பற்றி, சூரியனை பற்றி. நான் ஒரு கிறிஸ்தவன், கத்தோலிக்க குழு இருந்தும் நான் நாளாந்தம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றவன். சூரிய நமஸ்காரம் என்று சொல்லும் பொழுது சூரியனை நான் வணங்குவதுன்னு சொல்லவில்லை. நான் படிக்கிற காலத்திலே நான் யூனிவர்சிட்டியிலே படிக்கும் பொழுது, அந்த காலத்தை நான் படிக்கிற கொழும்பு யூனிவர்சிட்டியிலே மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமி, அதனுடையாலே இந்த புலவத்திலே, அதாவது ஸ்பேஸ் ட்ராவல் எல்லாம் நமக்கு ஒரு பிரியமான விடயங்கள். அமெரிக்காவிலே நாசாவிலே சொல்லி இந்த ஸ்பேஸில் புறாக்களையும் நான் கவனித்து வருகின்றேன், பெருமைப்படுகின்றேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகள் அவர்கள் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய நாங்கள் பார்க்கக்கூடிய பூகோளங்களிலே சூரியன் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது, ஒரு மையத்தை பெறுகின்றது. அந்த சூரியனை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சூரியன் எங்களுக்கு ஒரு தெய்வத்தின் உருவத்தை பிரதிபலிக்கக்கூடிய, நினைவூட்டக்கூடிய ஒரு உருவமாக இருக்கின்றது. அதுதான் தெய்வம் என்றல்ல, அது தெய்வத்தை போல தனது ஒளியையும் தனது வெப்பத்தையும் எல்லா மனிதர்களுக்கும் ஒருவித வேறுபாடுமின்றி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. கொடுக்கும் அது வாங்குவது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நாளாந்தம் செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு தெய்வத்தின் பண்பு. இப்படியாக நான் 6 பண்புகளை தெரிந்து அந்த சூரியனுக்கு நான் நமஸ்காரம் செய்வது. முதலிடத்திலே எங்கள் உலகம் முழு உலகத்தை மாற்றிய அந்த தெய்வத்தின் உதாரணமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் சூரியனை பார்த்து வணக்கம் செய்வது. அதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது, இறைவன் இருக்கின்றார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, அந்த இறைவன் தாமே நம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்மை தாமானது வெளிப்படுத்தி இருந்தார். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவினாலே அந்த சக்தியை பற்றி அறிய முடியாது, தெரிய முடியாது. ஆகையினாலே அவரே தாமாகவே வெளிப்படுத்துகின்றார். செல்ஃப் ரிவீலிங் காட். மூன்றாவது, இந்த வெளிப்படுத்தலை பல்வேறு இன மக்களுக்கும் பல்வேறு விதத்திலே காட்டியிருக்கின்றார். அது ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், தென் அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். இப்படியாக இந்த மதங்கள் அங்கே ஆரம்பிப்பதற்கு ஊற்றாக இருந்திருக்கின்றன. அது கன்ஃபியூஷன் சொல்லி சீனாவிலே
இல்லையா? அல்லது யூதயாவிலே கிறிஸ்து என்று சொல்லி, இப்படி இந்தியாவிலே புத்த என்று சொல்லி வெவ்வேறு இதுகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நன்றி, சூரியனை பார்த்து நன்றி. அந்த சூரியன் எனக்கும் ஒரு வெளிப்படுத்த தந்திருக்கும்னு சொல்லி நன்றி. இப்படியாக சூரிய நமஸ்காரம் என்பதை நானும் என்னுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க வழிபாடுகளை செய்த பின்பு அதையும் செய்து பார்க்கும். அது மாக்ரோ வர்ஷிப்னு சொல்லுவேன். மாக்ரோன்னா பிரமாண்டமான, அதே நேரத்திலே நடந்து போகும் பொழுது ஒரு மைக்ரோ வர்ஷிப்பையும் செய்வேன். மாக்ரோன்னா பிரமாண்டமானவை, மைக்ரோன்னா சிறுதாங்க. மைக்ரோ வர்ஷிப்னு சொல்லும் பொழுது போகிற வழியே இருக்கும் ஒரு பூ எடுத்து அந்த பூவை நன்றாக அவதானித்து வேண்டாம், அந்த பூவிலே மிகச் சிறிய ஒரு இதழை பாருங்கள், அதையும் பார்த்து வியப்படைய வேண்டும். ஒண்டரிங் அபவுட் கிரியேஷன், அந்த சிருஷ்டிப்பை பற்றி வியப்படைதல், அதுவும் ஒரு வழிபாடு. இப்போ அந்த மாக்ரோ வர்ஷிப் சூரிய நமஸ்காரம், மைக்ரோ வர்ஷிப் அந்த பூவை எடுத்து வணங்கும். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே இதை கடைப்பிடிப்பதன் காரணமாக உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வருங்காலத்திலேயே கூடின விதமான உங்களுடன் பங்கேற்று செயற்பட நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வேன். நீங்கள் உங்களுடைய கூட்டங்களை இளைஞர்கள் மாத்திரமல்ல மற்ற சமூக தலைவர்களும் இப்படி நடத்துவது மிகவும் மிகவும் நன்று. உங்களுடைய தலைவர் ஜஸ்டின் ஜார்ஜ் எனக்கு வழங்கப்படுத்தியிருந்தார். இங்கே இருக்கும் மட்டும் உங்களோடு இருக்கும் மட்டும் நான் என்னுடைய பங்கை உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றேன். நன்றி. அதுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை நீண்ட வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னோம். நீண்ட வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றும் இறைவனுக்கு நான் பிரார்த்தனை செய்து இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசிஸ் மௌலவிகளுக்கு அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுக்கு திருவள்ளாலே சகலருக்கும் விக்கினங்கள் நீங்க பிரார்த்தித்து இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அலுவலர்களே, மாணவ செல்வம், குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கங்கள். வயசு நான் சொன்னேன் 18, 19 வயசு நான் சொன்னேன். அப்போ அம்மா சொன்னதுக்காக என்ன செய்யாங்கன்னா ஒரு நண்பர் மற்ற நண்பர்கள் கேட்டாங்க, ஏதாவது ஒரு செயலை ஒரு செயலை செய்வோம். அப்போ இந்த தாய் சொல்லை கேட்டு அம்மா சொன்னா இந்த பஞ்ச கொடிய செயல்களையும் செய்யும். இந்த நிலையிலே பார்த்தால் கொலை செய்வது இன்னொருவருக்கு தீமை, பொய் சொல்லுவது அது பிழை, களவெடுப்பது இன்னும் பிழை. எனவே கடைசியாக இவர்களுக்கு மது அருந்துவது போதை பார்ப்பது இது ஒன்றுக்கு தீங்கு. நான் மட்டும்தானே எனக்கு தானே ஏனைய குற்றச்செயல்களை தேசிய மகா நிகழ்ச்சியில் கொடுக்கப்படுமா இருந்தால் கூட அது பொருத்தக்கூடியதாக இருக்கும். அவருடைய சேவை கைது வேண்டும். அவர் 100 ஆண்டுகள் தீர்த்தாயுஷ்மான், அதாவது தீர்த்தாயுஷ் சொன்னால் 120 ஆண்டுகள் நீங்களும் சிறந்த கலைஞர்களாக, சிறந்த நல்ல உள்ளங்களாக உருவாக்கப்பட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவதை நன்றி, வணக்கம். அப்படி எங்களோட இளைய மட்டத்தில் வாசிப்புன்றது இல்லை. வாசிப்பு எவ்வளவு வருதோ அந்த தான் எங்களால் எழுத முடியும். நாங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் எழுதுகிறோம். எந்த எழுத்துக்களையும் நேர்மையான எழுத்துக்கள்ன்றதை சொல்கிற அளவுக்கு இல்லை. எங்களுடைய எழுத்துக்களை நாங்கள் எவ்வாறு எழுத வேணும், அது எவ்வாறான பயிற்சியின் மூலமாக அது செய்ய வேணும்ன்றது ஒரு தான் எங்களுடைய குடும்பம் ஆராய்ஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் பயிற்சி பட்டறைகளை நடத்துறதும் கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கின்ற வகையில் செயற்படுகிறது. அதுக்கான செயற்திட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய இதுக்குள்ள பகுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கிராமிய மட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக தரம் 10க்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவே நாங்கள் எழுத்துன்ற இதை ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக நாங்கள் தீர்மானங்கள் எடுத்துருக்கோம். நன்றி. இருந்து திரைப்படம், அதாவது
அதாவது வந்து திரைப்படம் எப்போவுமே காட்சியாக தான் செயற்படுவாங்க. காட்சியில் மக்களுக்கு கவர்ச்சியும் கூடவாக இருக்கும், விளங்கிக் கொள்கிற தன்மையும் கூடவாக இருக்கும். எழுத்துன்னு சொல்லி வந்தால் எழுத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் காட்சின்னு சொல்லி வந்தால் எப்போவுமே நாங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சு கொள்ளுவோம். எழுத்துன்னு சொன்னால் நாங்கள் வாசிக்கணும், கட்டுரைன்னு சொன்னால் வாசிக்கணும். போதைப்பொருள் பழக்கங்களில் கூட இன்வால்வ் இருக்கிறதே இந்த திரைப்படங்கள் தான். அந்த திரைப்படத்திலேயே போதைப்பொருள் இல்லாமல் வரக்கூடியது தான் வந்தால் தான் இளைஞர் ஜோதிகளுக்கான முன்னேற்றமாக இருக்கும். ஸ்ரீராமன் வந்து இப்போ மருவி கொண்டே போகுது. அது வந்து இப்போ இல்லை அதை நாங்கள் திருப்பி மேலே கொண்டு வரும் வகையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெசேஜை வந்து நாங்கள் வெளியில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் இப்படி வந்து கருத்தரங்களை வச்சு சொல்கிறத விட வந்து நாங்கள் தெருநாடகம் மூலமாக சொல்கிறோம்னு சொன்னால் அது வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு பூச்சி அப்படி நாங்கள் செய்கிறோம். இந்த இப்படியான கருத்தரங்களை வந்து நாங்கள் மெக்கத்தேவை அது வந்து நாங்கள் கலந்துரையாடல் மூலம் நானும் தேவேந்திரம் நாயத்திரம் ஐயாவை டிசைட் பண்ணியிருக்கிறோம். இதோட கலந்துரையாடல் மேற்கொண்டு அந்த கலந்துரையாடலில் எங்கென்ன முறையில் வந்து நான் இந்த மெசேஜை கொண்டு போகலாம், என்னென்ன நாடகங்கள் இருந்தால் கலந்துரையாடல் செய்யணும். அடுத்த லீடர் யாரு? நமது இலங்கை நாட்டுக்கு வந்து முக்கியமான பொருளாதாரமே அந்நிய செலவாணி தான். வெளிநாட்டிலேருந்து மக்கள் வர்றது இங்கேருந்து போகிறதால தான் பிரதானமான அந்நிய செலவாணியை இங்கே கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் வந்து முக்கிய செல்வாக்கு செலுத்துறது சுற்றுலாத்துறை. அந்த சுற்றுலாத்துறையை பற்றி நாங்கள் இப்போ அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான மையங்களை எடுத்து அந்த இடங்களில் இருக்கிற இடங்களை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்குரிய டாக்குமெண்ட், அதாவது ஹிஸ்ட்ரி, அந்த இடமே ஃபேமஸ் ஆனது, அதை பற்றின குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து செய்ய போகிறோம். அதை அடிப்படையாக கொண்டு அடுத்தது மாகாணங்கள் மற்றது ஆல் ஐலண்டாக செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தந்த டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலையும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விஷயத்தான் இசை. இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில சமூக நிலையங்கள் மற்ற சில அறநெறிகள் சில பாடசாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இசை வகுப்புகள் ஒன்றா நடந்து கொண்டு வந்துருக்கு. இப்போ ரன் பண்ணிக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு போட்டி வைக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல வர்றதுக்கான சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இசை அவங்கள இணைக் பண்ணி ஒரு போட்டி மூலம் அதை எங்களோட இசையை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். நன்றி. இப்போ சிறுவர்கள் விளையாடும் பொழுது நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல இது கிடைக்குது, நோய் ஒன்றும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து முக்கியமாக நாங்கள் பார்த்தா சமுதாய வளர்ச்சியில் மட்டுமில்லை, இப்போது நாங்கள் பார்த்தா கூடுதலாக நிறைய இடங்களில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி தொழில்நுட்ப விருத்தி தான் கூட வந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் பாரிய வளர்ச்சியும் இருக்கு, பாரிய வீழ்ச்சியும் இருக்குது. முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் பேப்பர்கள் எடுத்தால் கூட இல்லை, முக்கியமாக நீங்கள் பார்த்தா ஒரு விஷயத்தை நிறைய கலைக்கிறாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ தெரியாது, நீங்கள் பேப்பர் எடுத்தா சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கையில் அந்த ஸ்கூல் இல்லாத காலங்கள் என்ன நடந்ததுன்னா நிறைய பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்க வந்தது போனை யாரும் கொடுக்கல. நிறைய நாளா அந்த சின்ன பிள்ளைன்னு சொல்லி போனை கொடுக்கல. அது மட்டும் இல்ல கம்ப்யூட்டரையும் கொடுக்க வந்தது சுதந்திரமா பாவிக்கிறது. என்ன நடந்ததுன்னா ஒரடியா அதை கண்டனம்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம போயிடுது. இப்போ ஒரு பேர் வந்து ஜெனிஃபர், நான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அந்த சினிமா துறையில் வந்து நான் ஆல்பம் சாங்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மாடலிங் ஆல்சோ பண்ணிட்டு இருக்கேன்.
எனது பேர் டெனோயினி ரவீந்திரன். நான் ஏஎல் எடுத்துட்டு ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. யூனிக்கான வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர் திருவம்பலம். நான் எழுத்துத்துறையிலே ஒரு ரால்ரத்தினா விருது பெற்றிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய இருப்பிடம் மத்தியூ ஸ்போர்ட் யாழ்ப்பாணம். எனது பெயர் டேவிட் பட்டு. நான் சுட்டுக்குடியில் இருக்கிறேன். நாடகத்துறை, இசைத்துறை இதில் சம்பந்தப்பட்ட எத்தனையோ எழுதியிருக்கேன். நாடகங்கள் பெண் வேடம் மீது நடித்திருக்கிறேன். இயேசுநாதன் பாடல்கள் நடித்திருக்கிறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். மற்றமாக்களும் சொல்லவும் சுருக்கமாக கவனிக்கிறேன். எனது பெயர் அருமத்துறை. மாதல் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்றேன். எனது முக்கியமான பிரச்சனை என்னென்னால் விளையாட்டுத்துறையிலும் முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். பல துறை நாடகத்துறைகளிலையும் கலந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் கோபிராஜ். நான் கோண்டாவில் இருக்கேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானத்துறையில் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கேன். அதே நேரத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களோட அரசியல் விஞ்ஞான ஆசிரியராகவும் செய்து கொண்டிருக்கேன். எனது பெயர் ஸ்ரீவதனா. நான் கொழும்புத்துறையில் இருக்கிறேன். நான் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனது பெயர் பைனாடி. கொழும்புத்துறையில் இருக்கிறேன். இனத்துறை மியூசிக். எனது பெயர் அக்ஷயன். நான் தரம் 6 படிக்கிறேன். கொழும்புத்துறையில். எனது பேர் கேட்ரியன். நான் தரம் 6 படிக்கின்றேன். கொழும்புத்துறையில் இருக்கின்றேன். എൻ്റെ name തുഷാനി സുന്ദർലിംഗം. എൻ്റെ നെയിം തുഷാനി സുന്ദർലിംഗം. நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். இப்போ ஆஃப்ரிக்கன் என்ஜிஓவில் வேலை செய்கிறேன். சமூக சேவைகள் செய்கிறது எனக்கு ஈடுபாடான ஒரு விஷயம். என்னோட பேர் ஜவர்சன். நான் அளவட்டியிலேருந்து வரேன். நான் நெஸ்கோ சபை சுயதொழில் முன்னேற்ற கழகத்தின் தெல்லிப்பள டிவிஷன் செயலாளராக இருக்கிறேன். சமூக சேவை செய்து வர்றதில் இருக்கிறேன். மற்ற விழுது நிறுவனங்களில் ரிசர்ச் செய்து கொண்டு வரேன். எனது பெயர் அரவிந்தன். நான் மகேந்திரபுரத்திலிருந்து வரேன். நான் ஆட்பழகிறேன். என் பேர் தனுசன். நான் மாவட்டத்திலிருந்து வரேன். எனக்கு நாடகத்துறை அதில் ஆர்வமாக இருக்குது. என் பேர் சரஞ்சா. நான் கைதில் இருக்கிறேன். இது யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஆர்ட்ஸ். நான் யாழ்ப்பாணம் பொதுசமய நூலகத்தில் வேலை செய்கிறேன். இலங்கை பக்சமய கருத்தாளர் நிலையம் மற்றும் யாழ் கலரி ராகஸ்வரம் கலைமன்றம் இதில் இயக்குநராக இருக்கிறேன். எனது பேர் ஜோசப் பாலா. நான் எழுத்துத்துறையில் ஆர்வமாக இருக்கிறேன். நூல்கள் வெளியிட்டிருக்கேன். அதோட பத்திரிகை துறையிலே நான் பங்கேற்றிருக்கிறேன். அது வேலை நான் மௌலவி ரடீம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஜெமியத்துல் உலமாவின் செயலாளராக. நான் மௌலவி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட உலமா சபை தலைவர் முன்னே தலைவராகவும் ஏபியாகவும் இருக்கிறேன். சர்வமத தலைவராகவும் இருக்கிறேன். வணக்கம். நான் தர்மராஜா. இலங்கை தேசிய சமாதான பேரவையில் யாழ் மாவட்ட இணைப்பாளராக இருக்கிறேன். அதே நேரம் தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் நிலையத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளராக இருக்கிறேன். நல்லூர் பிரதேச செயலகத்தின் மத்தியஸ்த குழுவின் பிரதான மத்தியஸ்தராக இருக்கிறேன். மற்றும் சமூக செயற்பாட்டு நிகழ்வுகளில் நானும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஜெராட் நோயல். நான் 20 வருஷமாக நடிப்பு துறையில் இருக்கிறேன். அதை விட இப்போ கவுன்சிலராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. எனது பேர் மகிந்தா. நல்லூரில் இருக்கிறேன். மற்ற பொது அமைப்புகள் சமூக சேவைகள் எடுக்கிறேன். லிக்விட் தயாரிக்கிறேன். நான் திவாகர். கருத்துத்துறையில் இருந்து வரேன். நான் ஐடி ஃபீல்டில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதோட எனக்கு டூரிசம் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அதுவும் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் ஜூலியன். நான் இருக்கிறது யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி. இப்போ A-level கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட ரீசெண்டாக டூரிசம் இதை கவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனது பேர் விபூஷன். நான் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் இருக்கிறேன். இங்கே டூரிசம் இதாக படித்தேன்.
நான் தேவகுமார், அச்சுவிலிருந்து வரேன். தன்னார் தொண்டு நிறுவனங்களில் வாலண்டியராக வரேன். எனது பெயர் பேருப்பிள்ளை நாகேந்திரன். நான் கோண்டால் பகுதியில் வகித்து வருகின்றேன். இப்பொழுது யாழ் புதுசாக நூலகத்தில் கடமை புரிந்து வருகிறேன். நான் பல நாடகங்களை நடித்துள்ளேன். என் பெயர் எஸ்ஆர் கரண். நான் ஊடகத்துறையில் பணியாற்றேன். இப்போ சமூக மரியாதை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஹரிகரன். நான் டெல்லி புறப்படாமல் மற்றது நான் ஊடகத்துறையில் வேலையாகிறேன். Good afternoon. Valrani Sivanyanam as Sujatna. I have to like in Western dance. அனைவருக்கும் வணக்கம். நான் மேல் பகுதியில்